வந்து பேனர்ல அந்த நிகழ்ச்சிக்கு பேனர்ல நாளை முதல்வரேன்னு போடுறதுக்கு துப்பு இல்ல. ம். நாளை பிரதமரேன்னு போயிட்டாங்க. கேட்டாங்க, திருமாவளவன் பிரதமராக ஆசைப்படக்கூடாதா? எனக்கு என்னடா லோக்கல் வந்து முதல்வர் இல்ல. நீ யாரா என்ன 2 எம்பியை வச்சுட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர் ஆமா. பிரதமர் அவர் இப்ப டைரக்டா பிரதமர் ஆயிடுவார். டைரக்டா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்னு வச்சுக்கிட்டா கூட ட்ரம்ப் போஸ்டிங்க்கு ஆட்டம் காணலாம். ஒருவேளை அப்படி கூட வச்சிடலாம். என்ன ஒரு இது? நீங்க வச்சுட்டா நாளைய என்ன கோபாலபுரத்து கிச்சன் கேபினட் கோவிச்சிருக்குங்களா? என்ன நாளைய முதல்வரேன்னு வைக்கிறீங்க? அவ்வளவு துணிச்சல் ஆயிட்டா? அப்படி கேட்டுருவாங்கல்ல. உதயநிதி அவர்களுடைய மாப்பிள்ள சபரீசன் இவங்க நெருக்கமா இருக்கிறாங்க. அவங்க மன கோணக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பிரதமரா நான் ஆயிடுறேன். ஆமா, பிரதமர் ஆயிட்டா பிரச்சனை. அங்க ராகுல் காந்தி ஜனாதிபதி ஆயிடுறேன். ராகுல் காந்தியை சமாளிச்சுக்கலாம். அது சோனியா காந்தி, ராகுல் காந்தி. ஏன் எப்படியும் ராகுல் காந்தி வரமாட்டார்ல. ராகுல் காந்தியால பிரதமர் ஆக முடியாதுல்ல. மோடிஜி மீறி ஜெயிக்க முடியாதுல்ல. அப்ப எவனுமே வர முடியாத ஒரு போஸ்டிக்கு நான் போஸ்ட் வச்சுக்கிட்டேன். நாங்க தான் இங்க வந்து திடீர்னு நெருக்கத்துல தேர்தல் வரும்போது சனாதன எதிர்ப்பு 4 வார்த்தை பேசி மோடிக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம்ல. அது எல்லாமே காங்கிரஸுக்கு எதிர் ஓட்டம் மாறி வேலையும் நாங்க செய்யறோம்ல. அதாவது பிஜேபிக்கு நாங்க ஒரு துணை, பிஜேபி எங்களுக்கு ஒரு துணை. இப்ப பாருங்களேன், அதிமுக இந்த தேர்தல்ல அழகா வந்து பிற கட்சிகளோட சேர்த்து கூட்டணி அமைச்சிருந்தா அதிமுக இந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய தேர்தல். பழனிசாமி முதல்வர் ஆக வேண்டிய வாய்ப்புள்ள தேர்தல் இது. ஆனால் தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிஜேபி வந்து கட்டாயப்படுத்தி கூட்டு போய் அதிமுக கட்டாய திருமணம் பண்ணிடுச்சு சார். இப்ப ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்க முடியல, ஒரு பையில எதுவும் கேட்க முடியல, ஒரு பையில கேட்க விடாம முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து எளிதா வந்து திமுக வெற்றி பெறதுக்கான சூழலை உருவாக்கிட்டாங்க. இப்போ திமுகவுக்கு பாஜக உதவிட்டா? போன தேர்தல்ல சின்னவர் வந்து சனாதனம் தேர்தல் நெருக்கத்துல எந்த பயலாவது இப்படி பேசுவானாங்க? தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் எவனா பேசுவாங்களா? பேசி வடக்கு முழுக்க எதிரோட்டம் மாறி போச்சு. பாஜகவுக்கு தான் சாதகமாச்சு. அதான் பாஜகவுக்கு அது நோக்கமே தானே. பிஜேபிக்கு உதவணும், அதான நோக்கம். இவருக்கு என்ன அது இவரும் அப்படித்தானே திருமாவளவன் பிரதமர் ஆகிறவரு. ஆமா, இவருக்கு பிரதமர் ஆகிறதுங்கிறது அது சும்மா போட்டுக்கிட்டுதான் வைங்களேன். ஏன்னா அங்க பிரதமர் ஆக முடியாது. மோடியை மீறி அங்க சங்கிகளை மீறி ஒன்னும் பண்ண முடியாது. அதனால ராகுல் காந்தி போட்டுக்கிட்டா என்ன? அது கோபாலபுரத்து கிச்சன் கேபினட் கோச்சுக்கிடும்ல சார். நீங்க என்ன இவ்வளவு சாதாரணம் சொல்லிட்டீங்க? அவங்க வந்து லிஸ்ட் அடுத்தடுத்து நாங்க லிஸ்ட் மண்ணை ஏங்க குலத்தொழில் வந்து அங்க இருக்கு சார். குலத்தொழில் அவங்களுக்கு இருக்குன்றீங்க. பிறகு குலத்தொழில் இருக்கு. கருணாநிதி முதல்வர் குலத்தொழிலாவே அங்கேயே இருக்கணுமா நாங்க? ஆமா அப்படின்னு கேக்குற மாதிரி. ஆமா, கருணாநிதி முதல்வர், ஸ்டாலின் முதல்வர், அதுக்கப்புறம் உதயநிதி முதல்வர், இன்பநிதி முதல்வர், அதுக்கப்புறம் ஜப்பான் இளவரசர் முதல்வர். இப்படி வரிசையா வந்து வச்சிருக்கோம்ல. நாங்க குலத்தொழில அங்க வச்சிருக்கோம்ல. நீங்க என்ன குறுக்க வந்து அதை கெடுக்க பாக்குறீங்க? அப்போ குலத்தொழில் எங்க இருக்கு? அத கேள்வி கேட்கணும். அத கேள்வி எதிர்த்து கேட்டால் சோறு கிடைக்காதா? அதான்